அகதிகளை பற்றி பேச அருகதை இல்லை. அரசை சாடினார் ஹக்கீம் என்பி என்பதாக இந்த செய்தி இன்றைய தினம் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்து எவ்வாறு வெளியாக இருக்கிறது பற்றி பார்க்கலாம். நாட்டில் வன்முறைகள் இடம்பெற்ற போது கனடா, இத்தாலி, லெபனான், ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக சென்ற மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு இலங்கை அகதிகளாக வந்திருக்கும் ரோஹிங்கியா அகதிகளை மனித கடத்தல்களுக்கு உள்வாங்கப்பட்டவர்கள் என கூறுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதாக அவருடைய கேள்வி அமைகிறது. ரோஹிங்கியா அகதிகளை மீண்டும் மியான்மருக்கு அனுப்புவது தொடர்பில் அரசாங்கம் மியான்மர் அரசாங்கத்துடன் கலந்துரையாடுவது என்பது திருடனிடம் தாயிடம் சாஸ்திரம் கேட்பது போன்றதாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருடனின் தாயிடம் சாஸ்திரம் கேட்பது போன்றது என்பதை அவருடைய கருத்தாக அமைகிறது. இதே நேரம் நேற்றைய தினம் அவர் தொடர்ந்து உரையாற்றும் போது ரோஹிங்கியா அகதிகள் இலங்கைக்கு வந்திருப்பது இது முதல் தடவை அல்ல. இதற்கு முன்னரும் பல தடவைகள் வந்திருக்கின்றனர். அப்போது இருந்த அரசாங்கங்கள் அவர்கள் தொடர்பில் சரதி சட்டத்தின் பிரகாரமே செயற்பட்டு வந்துள்ளன. அதனால் தற்போது முல்லைத்தீவுக்கு வந்திருக்கும் ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கைக்கு அகதிகளாக வந்திருக்கும் இந்த ரோஹிங்கியா மக்களை மீண்டும் அவர்களின் சொந்த நாடான மியான்மருக்கு அனுப்புவது தொடர்பில் அந்த நாட்டு அரசாங்கத்துடன் கலந்துரையாடி வருவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையானது திருடனின் அம்மாவிடம் திருட்டு தொடர்பில் சாஸ்திரம் கேட்பது போலாகும். ஏனெனில் மியான்மரில் அங்கு வாழும் சிறுபான்மையினர் இவ்வாறு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது உலகறிந்த விடயம். அவர்களின் துன்புறுத்தல்களை சகித்துக் கொள்ள முடியாமல் மியான்மரிலிருந்து அகதிகளாக வெளியேறிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்களாதேஷ், சவுதி அரேபியா, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள். மேற்கு நாடுகளிலும் அவர்களுக்கு புகலிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அகதிகளாக வந்திருக்கும் இந்த மக்கள் மனித கடத்தல்களுக்கு உள்வாங்கப்பட்டவர்கள் என அரசாங்கம் கூறுகிறது. அவ்வாறு தெரிவிப்பதற்கு அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது? 1980 காலப்பகுதியில் இந்த நாட்டில் வன்முறைகள் இடம்பெற்ற போது மக்கள் விடுதலை முன்னணி செயற்பாட்டாளர்கள் பலர் கனடா, இத்தாலி, லெபனான், ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக சென்றார்கள். அதனால் அரசு அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு ரோஹிங்கியா அகதிகளை மனித கடத்தல்காரர்கள் என தெரிவிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்க கூடாது என்றும், அதனால் அரசாங்கம் இந்த அகதிகள் தொடர்பில் சர்வதேச சமவாயங்களை கடைபிடித்து செயற்பட வேண்டும் என்பதும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கோரிக்கையாக அமைந்திருந்தது. இதே நேரம் அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் இது தொடர்பிலான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய கருத்தில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்த விடயம் குறிப்பாக அத பத்திரிகை இவ்வாறு அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. அனவசர சங்கிரமிக்கையின் லக்ஷ்யாக்க மிரட்டிர பெமினியுமே அவதானமக் என்பதாக இந்த செய்தி இன்றைய தினம் தரப்படுகிறது. எக்கசிய தாசக் தினட்டம திரட்ட துல்வெலா புத்தியங்ஷா போலீஸ் பரீட்சணவலின் அனாவரணை உணா என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. அதாவது 1,00,000க்கும் மேற்பட்டோர் இலங்கைக்கு அகதிகளாக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதாக அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கூடுதல் கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைகிறது. அதாவது புலனாய்வு தகவல்களுக்கு அமையவே எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு 1,00,000 அளவிலான அகதிகள் சட்டவிரோதமான முறையில் வருகை தருவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டுக்கு வருகை தந்துள்ள 116 மியான்மர் பிரஜைகள் உண்மையில் அகதிகளாக வருகை தந்துள்ளதாக என்பதை உறுதிப்படுத்தியதன் பின்னரே இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இதை பற்றி அமைச்சர் கூறும்போது சர்வதேச சட்டத்துக்கு அமைய செயற்பட முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இலங்கைக்கு அகதிகளாக வருந்துள்ள மியான்மர் ரோஹிங்கியா முஸ்லிம் சமூகத்தினர் தொடர்பில் மனிதாபிமான அடிப்படையிலும் சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் ஏற்றுக்கொண்ட பிரணநிலைக்கு அமையும் செயற்படுங்கள் என்று வலியுறுத்தியதோடு இந்த அகதிகள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து ரவுஃப் ஹக்கீம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு கூறுகிறார். அதாவது மியான்மர் நாட்டிலிருந்து 116 பேர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு படகுகள் ஊடாக வருந்திருக்கிறார்கள். இவரிடம் போலீசார் முன்னெடுத்த ஆரம்ப கட்ட விசாரணைகள் அந்த அகதிகள் மியான்மர் நாட்டு நாணய அலகில் 500 லட்சத்தை ஆட்கடத்தல் நபர்களுக்கு கொடுத்துள்ளதாகவும், அத்துடன் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்திய தரப்பினருக்கு மியான்மர் நாணய அலகில் 800 லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடயம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறோம். மியான்மர் அகதிகள் உண்மையில் அகதிகளாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் சர்வதேச சட்டத்துக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். இருப்பினும் தற்போது மனிதாபிமான அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினூடாக உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் மற்றும் புலனாய்வு தகவல்களுக்கு அமைய எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு 1,00,000 அளவிலான அகதிகள் சட்டவிரோதமான முறையில் வருவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. ஆகவே இவ்விடயத்தை அலட்சியப்படுத்த முடியாது என்பது அமைச்சருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது.